பாட்டு? வில்லு பாட்டு பாட வந்திருக்கோம். வில்லு பாட்டுனா? வில்லு பாட்டுன்னு தெரியாதா? தெரியுமே. சரி, ஏதாச்சும் ஒரு வில்லு பாட்டு பாடுங்க பாப்போம். நிறுத்துங்க. நீங்க பாடின பாட்டை கேட்டு நான் பைத்தியமே உங்களுக்கு. ஏற்கனவே பைத்தியம் தானே. என்ன சொன்னேன்? சும்மாவே சொன்னேன். வில்லு பாட்டுன்னா என்ன தெரியாதா? சரி, நானே பாடி காட்டுறேன். தந்தனத்தும் என்று சொல்லி வில்லிசை பாடலாமா, வில்லிசை பாடலாமா, வில்லிசை பாட வந்துருவாய் தலை மகளே. கலக்கலப்பா பாட்டு பாடியே கலக்க வந்தும் ஆமா, கலக்க வந்தும் ஆமா, கலக்க வந்தும் தன்னனே தானனே. பசுமை பாரம்பரியம் பற்றி வில்லிசையில் பாட வந்தும், பசுமை பாரம்பரியம் பற்றி வில்லிசையில் பாட வந்தும். அனைவருக்கும் வணக்கம், வணக்கம், வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் வணக்கம் சொல்லி முடிச்சாச்சு. நீ மட்டும் என்ன தனியா சொல்ற? நீ ஏன் பெரிய மினிஸ்டரா? சரி விடு. நம்ம பாட வந்திருக்க தலைப்பு பசுமையும் பாரம்பரியமும். பசுமையா அப்படின்னா என்ன? பசுமை என்னன்னு தெரியாதா? சரி சொல்றேன், கேட்டுக்கோ. ஊரெல்லாம் மரம் இருக்கு, ஊர் நடுவே குளம் இருக்கு, ஊரெல்லாம் மரம் இருக்கு, ஊர் நடுவே குளம் இருக்கு. ஊருக்குள்ள மரம், செடி, கொடி, பூவு, புல்லு, காய், கனின்னு இருக்க மாதிரி அதெல்லாம் நம்ம பசுமைன்னு சொல்லுவோம். கிராமத்துல இதெல்லாம் இருக்கு. நகரத்துல என்ன? நகரங்கள்ல வீட்டை சுத்தியோ அல்லது மாடியில தோட்டமோ வைப்பாங்க. அதனால அவங்களுக்கு தேவையான காய்கறி இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அந்த மாதிரி மாடி தோட்டம் வச்சா வீட்டுக்குள்ள குளிர்ச்சி ஏற்படும். அதனால ஏசி, கரண்ட் பில்ல குறைக்கலாம். இயற்கை பத்தி சொல்லிட்டு நான் இதை பத்தி சொல்லிட்டேன். அப்புறம் பாரம்பரிய பத்தி சொல்லிடு. பாரம்பரியம்னா அது வேற விஷயம். சொல்றேன், நீங்களே தெரிஞ்சுக்கலாம். விவசாயத்தை கண்டுபிடிச்சது யாரு? விவசாயி. படிப்பை கண்டுபிடிச்சது யாரு? படிப்பாளி. அதே மாதிரி பசுமை பாரம்பரியத்தையும் கண்டுபிடிச்சது யாரு? தமிழா. அவ்வளவுதான். இத ஒரு பாட்டா சொல்லட்டா? தன்னானே புங்க மரம் வச்சு மண்ணை கட்டிடுவோம், தன்னானே புங்க மரம் வச்சு மண்ணை கட்டிடுவோம், தன்னானே வேப்ப மரம் வச்சு நோய்களெல்லாம் தீத்திடுவோம், தன்னானே வேப்ப மரம் வச்சு நோய்களெல்லாம் தீத்திடுவோம், தன்னானே அரச மரம் வச்சு ஆக்சிஜனை வாங்கிடுவோம், தன்னானே அரச மரம் வச்சு ஆக்சிஜனை வாங்கிடுவோம், தன்னானே உழவு செஞ்சு வச்சு பயிர்களெல்லாம் பெற்றிடுவோம், தன்னானே உழவு செஞ்சு வச்சு பயிர்களெல்லாம் பெற்றிடுவோம், தன்னானே வரப்பு வெட்டி வச்சு மழை நீரை சேகரிப்போம், தன்னானே வரப்பு வெட்டி வச்சு மழை நீரை சேகரிப்போம், தன்னானே மாடி தோட்டம் வச்சு குளிர்ச்சியை தான் செஞ்சிடுவோம், தன்னானே மாடி தோட்டம் வச்சு குளிர்ச்சியெல்லாம் செஞ்சிடுவோம், தன்னானே புங்க மரம் வச்சு மண்ணை கட்டிடுவோம், தன்னானே வேப்ப மரம் வச்சு நோய்களெல்லாம் தீத்திடுவோம், தன்னானே அரச மரம் வச்சு ஆக்சிஜனை வாங்கிடுவோம், தன்னானே வரப்பு வெட்டி வச்சு மழை நீரை சேகரிப்போம், தன்னானே மாடி தோட்டம் வச்சு குளிர்ச்சிதான் பெற்றிடுவோம்.